ஆதிரை புத்தக வடிவில் திரைக்கதை. புத்தகத்தை பெற டிஸ்கிரிப்ஷனில் உள்ள எண்ணிற்கு வாட்ஸ்அப் செய்யவும். நீங்க சொன்ன வேட்பாளர் வந்து விஜய்க்கு கொஞ்சம் ஃபேவரட்டான வேட்பாளர் மாதிரி இந்த ஸ்டேஜ்ல வந்து கட்டிலாம் முடிச்சாங்க. ஆமா, அது ரொம்ப முக்கியமான வேட்பாளர் சார். ஜெயிச்ச உடனே பெரிய அருவாள் வச்சு வெட்டினார். அதுவே வந்து சட்ட விதிமுறைக்கு அகேன்ஸ்டான விஷயம் தான். தேவையில்லாம தாவேக்காவை டென்ஷன் பண்ணிட்டே இருக்கீங்க. திமுகவே தொடை தெரியப்படும் சார். அது வந்து இப்படி தாவேக்கா ஆட்சியை தொடர்ச்சியா நீங்க விமர்சிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா திமுக வருங்காலத்துல 50 வருஷத்துக்குள்ள தொடர்ச்சி எரியப்படும். அவங்களோட கூட்டணியில அவர் வந்து எந்த கூட்டணியில சார்? அந்த கூட்டணிக்கு பேர் வச்சுட்டாங்களான்னு தெரியல. தாவேக்கா கூட்டணி அவர் அந்த அமைச்சரவையில் இருக்கிறவங்க இல்ல வாய்ஸ் ஆஃப் காமன்ல இருந்து வந்த வாய்ஸா கூட இருக்கலாம். அது அவரோட வாய்ஸான்றது நம்மளுக்கு தெரியல. கன்னியமுக காகிதமுள்ளத்தவர்கள் வந்து இறக்கும் தருவாயில் வந்து முத்தமிழர் கலைஞரை பார்த்து இங்க சமுதாயத்தை உங்க பொறுப்புல ஒப்படைச்சிட்டு போறேன்னு கலைஞரை பார்த்து தான் சொன்னார். ராதா மைதன் ஐயா பார்த்து சொல்லல. நல்லா புரிஞ்சுக்கங்க. அதே மாதிரி அவங்க எல்லாரும் உங்க கேட்க விரும்புறேன், கொள்கை எப்படி 2 நாள்ல மாறுது? அந்த பக்கம் வந்து ஷாஜகான் அப்படின்னு யாராவது இருக்கிறாங்கன்னா இந்த பக்கம் அப்துல்லா வச்சு நீங்க ஃபைட் பண்றீங்க. 100% நான் சொல்லுவேன். இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கூட திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் அதிகம் தான். அதே மாதிரி மக்கள் வந்து இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கூட திமுக கூட்டணி இருந்ததுனாலதான் வாக்களிச்சாங்கன்னு அவங்களே கேட்டு பாருங்க. யாரும் இல்ல மறுக்கவே முடியாது. இஸ்லாமிய கட்சி இவங்க மட்டும் தான் இருக்காங்க. SDP இருக்கு, முஸ்லீம் முன்னேற்ற கழகம் இருக்கு, மனிதநேய ஜனநாயக கட்சி இருக்குது. இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் கூட பாத்தீங்கன்னா பாபர் மசீது இடிச்சப்ப கூட எத்தனையோ ஊர்ல வந்து பெரிய கலவரங்கள் நடந்தது. ஆனா தமிழ்நாடு எப்பவுமே சொர்க்க பூமியா இருக்கக்கூடியதுக்கு முக்கிய காரணமே சிறுபான்மை மக்களோட நம்பிக்கைன்னு பாத்தீங்கன்னா முதல்ல திமுக காரங்களா தான் இருக்கும். அப்ப இருந்த மிஸ்டர் ஜோசப் விஜய் என்ன பேசினாரு? ஏதாவது ஒரு ஸ்டாண்ட் எடுத்தாங்களா? இன்னைக்கு நிர்மல்குமார் வந்து என்ன சொல்லியிருக்காரு? நாங்க 2 வருஷத்துக்கு முன்னாடி இருந்ததான் செய்ய போறோம் இருக்காரு. ஏன்னா வரக்கூடிய இடைத்தேர்தலுக்காக சமுதாயத்துக்கு இது வரைக்கும் எதுவுமே செய்யாத ஒருத்தர், இஸ்லாமியர்களை தீவிரவாதியா காமிச்ச ஒருத்தர், ஒரு இந்துத்துவ கோட்பாடு RSS கோட்பாட்டில இருந்து வந்த ஒருத்தர், சிறுபான்மையினருக்கு பாதுகாப்பாக இருக்கும், சிறுபான்மையினருக்காக இந்த இருக்கக்கூடிய இயக்கம்னு எதை வச்சு டிசைட் பண்ணாங்க? ஆதரவு தெரிவிக்கக்கூடிய TVK வந்து சிறுபான்மை மக்களுக்காக எவ்வளவோ செலவழிச்சிருக்கிறாரு. என்ன செஞ்சிருக்காரு சொல்லுங்க? என்ன பேசிஸ்ல ஐயோமல் அவர் சப்போர்ட் பண்றாங்க? இல்ல அவங்க நல்லது மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு ஒருத்தவரை சந்தோஷப்படுத்தணுன்றதுக்காக வந்து பேசக்கூடிய விஷயங்கள் வந்து இவ்வளவு பெரிய சீனியரா இவ்வளவு கூடிய நட்பு பாராட்டக்கூடிய எங்க தலைவர் கூட இருந்தவர் வந்து பேசுறது கொஞ்சம் அருவருப்புத்தக்கமா தான் இருக்கு. அதுல மாற்றமே கிடையாது. உங்களுக்கு எப்ப ரொம்ப வலிக்கும்? ரொம்ப நெருக்கமானவங்க ஏதாவது பண்ணா ஒரு கட்சியில இருந்து MLA காசு கொடுத்து வாங்கவா செஞ்சோம்? யோசிச்சு பாருங்க. 2016 சார் எங்க தலைவர் நினைச்சிருந்தா நீங்க ஆட்சிக்கு வந்திருக்கலாம். ஜனநாயக முறைப்படி ஜெயிச்சு வரணும் தான் எங்க தலைவர் இருந்தார். இன்னைக்கு இவங்க ஆட்சியில் இருக்குது ஜனநாயக முறைப்படியா? என்ன கொள்கைக்காகவா? அப்ப போன வாரம் வரைக்கும் ADMK கொள்கை, இன்னைக்கு வந்து TVK கொள்கையா? அப்ப ஏதோ பரிமாற்றங்கள் இருக்குதுல்ல. அது அம்மா ஆட்சியை பார்க்கிறோம். இப்ப அம்மா ஆட்சி தான் பாக்குறான். அப்ப அதுக்கு முன்னாடி பாக்கலையா அவங்க? அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே QR கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம். வணக்கம் நண்பர்களே, இது அரண்சை. நான் மகிழ்ந்து நம்ம சந்திக்க போகின்ற சிறப்பு விருந்தினர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சிறுபான்மை நல உரிமை பிரிவில் செயலாளர் தோழர் ஜுபேர் கான் சார். வணக்கம். வணக்கம். சட்டமன்றத்தில் கவர்னர் உரை நிகழ்த்தப்பட்டது. கவர்னர் உரையிலேயே முதலமைச்சர் விஜய் அவர்கள் விசில் புரட்சி செய்திருக்கிறார் அப்படின்னு கவர்னரே அறிவிக்கிறார். அது மட்டும் இல்லாம இந்த பக்கம் எதிர்கட்சியினர் வந்து வாயத்தரங்க CM சார் இது என்ன மாடல் அப்படின்னு கேட்கறாங்க. ஒரு பக்கம் வந்து திரையில தான் நாயகன், தரையில வந்து வில்லன் அப்படின்னு பஞ்சு டயலாக் எதிர்கட்சிகள். பெரிய அளவு வாத பிரதிவாதங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லைனாலும் முத நாளே ஒரு சிம்டம்ஸ் அறிகுறிகள் தெரியுது. தேசிய கீதம் வந்து மரபை மீறி முதல்ல நிகழ்ச்சி தொடக்கத்துல தமிழ்தாய் வாழ்த்துக்கு அடுத்தால பாடப்பட்டிருக்கு. நீங்க எப்படி பாக்குறீங்க? அதை இப்ப பாத்தீங்கன்னா போன திராவிட மாடல் ஆட்சியில் இருக்கக்கூடிய அப்ப இருந்த கவர்னர் RN ரவி அவர்கள் வந்து இதுக்கு மரபை மாத்தணும்னு சொல்லி அவர் ஒரு அஜெண்டாவா அதை டிஸ்டர்ப் பண்ணணும்னு தான் கொண்டு வர்றாரு. அதை எதிர்த்தது நம்மளோட முன்னாள் முதலமைச்சர் கழக தலைவர் அவர்கள் தான் வந்து முதல்ல இதை எதிர்த்தாங்க. இல்ல விஜய் வந்து அதை எதிர்த்து பேசியிருக்க மாட்டாருன்னு நினைக்கிறீங்களா? அவர் முதல்ல இருந்து இந்த விஷயத்துல இன்வால்வ் ஆன மாதிரி தெரியலங்க. அவங்க வந்து ப்ரோ BJP தான் இருந்திருக்கிறார். அவங்க இது வரைக்குமே அவங்க விமர்சனம் பண்ணவே இல்லை. தேர்தல் பிரச்சாரத்திலையும் பாத்துக்கிட்டீங்கன்னா அவர் பேசவே இல்லையே. பெருசா ஒரு மோடி எதிர்ப்புன்றது இல்ல. இப்ப ராஜ்மோகன் வாசல்ல பத்திரிகையாளர் சந்திப்புல தமிழ் எங்கள் பேச்சு, தமிழ் எங்கள் மூச்சு, உயிர் மூச்சு. அதனால நெக்ஸ்ட் கொஸ்டின் அது வந்து ஒன்றிய அரசு சொல்லிடுச்சு. அவர் ஃபைனலா முடிக்கும் போது என்ன சொல்லிட்டு போறாரு? ஒன்றிய அரசு சொல்லிடுச்சுன்னு போறாரு. அப்ப அவரோட கொடுத்துருக்கு. அப்ப வந்து ஒன்றிய அரசோட டைரக்ஷன்ல தான் இது நடக்குது. அது அவங்க அப்படியே ஆமோதிக்கிற மாதிரி தான் ஆயிடுது. ஆனா அந்த மாதிரி இன்னைக்கு என்ன பண்ணாங்க? என்ன நடந்தது? மௌனம் தான். அதுதான் எங்களோட எதிர்கட்சி தலைவர் அவர்கள் சொல்றாங்க. எப்பதான் அவங்க பேச போறாங்கன்னு. போன தடவை பேசினதுக்கு அவர் வீட்டுல போய் தான் ட்வீட் போட்டாரு.
இனி வரக்கூடிய காலகட்டங்களில் விவாதங்கள் என்ன நடக்க போகுதுன்றதை மக்கள் பார்க்க தான் போறாங்க. வந்து தமிழ் தாய் வாழ்த்து, அப்புறம் தேசிய கீதம், அதுல என்னப்பா பிரச்சனை? அது பாட்டில் பண்ணிட்டு போறாங்க. இவ்வளவு வருஷமா இருந்தது ஏன் மாத்தணும்? அதுல என்ன பிரச்சனை? அது ஒரு இஷ்யூவா கொண்டு வர நாங்க கொண்டு வரல, இது கவர்னர் ஒரு அஜெண்டாவை கொண்டு வராரு. இதை ஏன் பண்ணணும்? இந்த முதல் நாள் நடைமுறையில இருந்து என்ன சிக்னல் தெரியுது? இப்ப மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் வந்து ஒரு சினிமால எப்படி ஒரு பாட்டு போட்டு பாடுற மாதிரி வாசிக்கிறாரு, இன்னொருத்தர் பாடுவாரு, இவர் டான்ஸ் ஆடுவாரு, இன்னொரு டான்ஸ் மாஸ்டர் இருப்பாரு, அந்த பாட்டுக்கு ஒரு டான்ஸ் ஆடுவார், ஒருத்தர் எழுதி கொடுப்பாரு. ஆக மொத்தம் வந்து இவர் வாய் மட்டும்தான் அசைப்பாரு, பாட்டினது ஒருத்தனா இருப்பான், மியூசிக் ஒன்னா இருக்கும். அதே மாதிரிதான் இந்த கவர்னர் உரையும். ஆளுங்கட்சியை புகழ்ந்து பேசக்கூடிய அவங்களுக்கு உண்டான ஒரு உரை தான் இந்த கவர்னர் பேசியிருக்கிறாரே தவிர, இதுல வந்து அறிவிப்புகளுமே பாத்தீங்கன்னா ஒன்றும் பெருசா மக்களுக்காக ஒன்றும் இல்லையா. இதை சொல்லியிருக்காங்களே, பொதுப்பட்டியலிருந்து மாநில பட்டியலுக்கு கொண்டு வருவோம், கல்வியை மும்மொழி கொள்கையை எதிர்க்கிறோம், உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போய் நாங்க வந்து தமிழ்நாட்டுக்கு நிதி கிடைக்க வழி செய்வோம். இப்ப சுப்ரீம் கோர்ட் வந்து என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, இந்த மாதிரி நிதி பகிர்வுல வந்து டைரக்டா வந்து சுப்ரீம் கோர்ட் இன்வால்வ் ஆக முடியாதுன்றது ஒரு தீர்ப்பே சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து இதுக்கும் தனி அட்டானமஸ் பாடி இருக்கு. இப்ப வந்து பினான்சியல் கண்ட்ரோல்ன்றது மத்திய ஒன்றிய அரசோட கண்ட்ரோல் இருக்கிறது போது ஃபினான்ஸ் கமிஷன் தான் இதுக்கு உண்டான தீர்வு பண்ண முடியுமே தவிர, இவங்க போய் சுப்ரீம் கோர்ட்ல நாடி எங்களுக்கு அதிகமா நிதி கொடுங்க அப்படின்றத சொல்ல முடியாது. இவங்க வந்து அடுத்த ஸ்டெப் போய் சுப்ரீம் கோர்ட்டை நம்ம போய் கேட்போம் அப்படிங்கிற போது ஒரு ஹீரோயிக் இமேஜ் கிடைக்குது இல்ல. ரியல் ஹீரோ சார், ரியல்ல ஒரு வில்லன் மாதிரி தான் சார் நடந்துட்டு இருக்காரு. இப்ப வந்து ஒரு முதலமைச்சராகி பொறுப்பெடுத்து தமிழ் இந்திய பிரதமரை பார்க்க போறாரு. அப்ப வந்து கோரிக்கைகள் எடுத்துட்டு போவாங்க, எல்லா முதலமைச்சரும் போறாங்க. போகும்போது அவங்க நான் இதெல்லாம் வந்து மக்களுக்காக வந்து நான் வந்து முதலமைச்சர் மாண்புமிகு பிரதமர்கிட்ட நான் அதெல்லாம் கேட்டேன்னு சொல்லி ஒரு முதலமைச்சர் வந்து விரிவாக்கம் கொடுக்கணுமா இல்லையா? அட்லீஸ்ட் ஒரு இந்த இதெல்லாம் கோரிக்கை வைக்கப்பட்டதுன்னு அவங்க பாருங்கன்னா சொல்லலாம், ரீல்ஸாவது போட்டிருக்கலாம்ல. இது வரைக்கும் அவர் என்ன பேசினா யாருக்கா தெரியுமா? நோட் மாதிரி வந்துச்சு, இதெல்லாம் கேட்கப்பட்டது. அபிஷியலா வரலையா சார்? we are a party with a change அப்படின்ட்டு வராங்க. அப்ப நீங்க காலங்காலமா பேசும் பொழுது மேடையில அவர்களே இவர்களேன்னு பேசிட்டு இருந்தாங்க. நாங்கள் இனிமேல் அந்த மரபை பின்பற்ற மாட்டோம், அப்போ நாங்கள் பேசாமே ஆட்சி செய்வோங்கிறது ஒரு சேஞ்ச் மாதிரி தானே. ஒரு அப்படி எடுத்துக்க முடியாதா? ஒரு விவாதம் நடந்தாதான் அதுக்கு ஒரு தீர்வு வரும். ஒரு விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணாதான். பேச்சுவார்த்தை நீ ஏன் பேசுறோம்? இப்ப அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கு இருக்கக்கூடிய போர் நிறுத்த ஒப்பந்தம் வந்ததுக்கு எதனால வந்துச்சு? பேச்சுவார்த்தை. பேசாம இருந்தா நடந்திருக்குமா? நான் ஏன் பேசணும், நான் ட்வீட் பண்ணா போதுன்னு ட்ரம்ப் ட்வீட் போட்டு அவரும் ட்வீட் போட்டு அந்த பேச்சுவார்த்தை நடந்திருக்குமா? நடுவுல கத்தாரோட பிரதமர் போய் ரெண்டு பக்கமும் பேச்சுவார்த்தை நடத்தி இது சுமூக உறவு கொண்டு வரதுக்கு ஒரு ரெண்டு நாட்டுக்குள்ளேயுமே பேச்சுவார்த்தை தான் நடக்கணும். பேசினாதான் சார் தீர்வு. மக்களுக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு முதலமைச்சராக இருக்கக்கூடியவராகவும் சரி, சட்டமன்ற உறுப்பினராக இருக்க சரி, மக்கள் பிரதிநிதியாக இருக்கும்போது மக்களோட தீர்வுக்கு பேசணும் சார். ஆனா இப்படி நீங்க எதுக்கு எடுத்தாலும் ஏதாவது ஒரு அவனை குறை சொல்லிட்டு இருக்கீங்க, பேசல அமைதியா இருக்கிறாரு அவரை குறை சொல்லிட்டு இருக்கீங்க. இப்படி தாவே ஆட்சியை தொடர்ச்சியா நீங்க விமர்சிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா திமுக வருங்காலத்துல 50 வருஷத்துக்குள்ள தொடர்ச்சி எரியப்படும் அப்படின்னு அவங்களோட கூட்டணியில் இருக்கிற ஒரு தலைவர் வந்து அமைச்சர் அவர் வந்து. எந்த கூட்டணியில் சார்? அந்த கூட்டணிக்கு பேர் வச்சுட்டாங்களான்னு தெரியல. தாவேகா கூட்டணி, அவர் அந்த அமைச்சரவையில் இருக்கிறவங்க எப்படியான விமர்சனத்தை, அதாவது ஒரு ஸ்மூத்தா போயிட்டு இருக்குது, சரி கொஞ்சம் ஃப்ரீயா தான் விடுவோமே, முதல்ல வந்து வாயத்தரங்க சார் ஒரு டீசிங் மாதிரி இல்லையா? இது சார் ஸ்மூத்தா போகுது. 2 நாள்ல 12-20 பாலியல் வன்கொடுமை நடந்திருக்கு சார். இது ஸ்மூத்தா? ஆட்சி வந்து 1.5 மாசம் ஆச்சு. இத்தனை போலீஸ் ஆஃபீஸர்ஸை மாத்திருக்காங்க, இத்தனை நிர்வாகிகளை மாத்திருக்காங்க, இத்தனை IAS ஆஃபீஸர்ஸை மாத்திருக்காங்க. அதிகாரிகள் ஆக்ஷன் எடுக்க வேண்டியதானே சார்? தப்பு செஞ்சவங்க அரெஸ்ட் பண்ணி வைக்க வேண்டியதானே? நீங்க வந்து தேவையில்லாம தாவேக்காவை டென்ஷன் பண்ணிட்டே இருக்கீங்க. திமுகவே தொடை தெரியப்படும் சார். அது வந்து இட் மைட் பி ஹிஸ் மாஸ்டர்ஸ் வாய்ஸ், இல்ல வாய்ஸ் ஆஃப் காமன்ல இருந்து வந்த வாய்ஸா கூட இருக்கலாம். அது அவரோட வாய்ஸான்றது நம்மளுக்கு தெரியல. நான் ஏன் சொல்றேன்னா, திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் இந்திய யூனியன் முஸ்லீமுக்கு இருக்கக்கூடிய உறவு வந்து இஸ்லாமிய சமுதாயத்துக்கும் திராவிட முன்னேற்றத்துக்கு இருக்க உறவுன்றது கிட்டத்தட்ட ஒரே மாதிரி சொல்லலாம். இன்றைக்கு நேத்தா இல்லை, நாங்கள் சின்ன வயசுல இருந்து நாங்கள் கேள்விப்பட்ட விஷயம் பார்த்தீங்கன்னா, முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞரை வந்து பேரறிஞர் அண்ணா சந்திச்சதே ஒரு விழா நிகழ்ச்சியில தான் சந்திக்கிறாங்க. திருவாரூரில் நடந்த அந்த அப்போதான் அறிமுகம் கிடைச்சு, அதுக்கப்புறம் நடந்துதான் வரலாறு. ஒரு இஸ்லாமிய சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வுல சந்திச்சுதான் ஒரு திராவிட முன்னேற்ற கழகம் முன்னோடியா இருக்கக்கூடிய விஷயங்கள்னு சொல்லலாம். அது தொன்று வரக்கூடிய விஷயங்க சார். கன்னியமிகு காகிதமுல்லை தவறுகள் வந்து இறக்கும் தருவாயில் வந்து முத்தமிழர் கலைஞரை பார்த்து இங்க சமுதாயத்தை உங்க பொறுப்புல ஒப்படைச்சிட்டு போறேன்னு கலைஞரை பார்த்து தான் சொன்னாரு, காதர் மைதீன் ஐயா பார்த்து சொல்லல. நல்லா புரிஞ்சுக்கங்க. அப்பேற்பட்ட உறவு. என்னோட சொந்த நிகழ்வே நான் ஒரு உதாரணமா சொல்வேன். எங்களோட தந்தை மறைந்த ரஹ்மான் கான் அவர்கள் வந்து ஒரு 5 புத்தகங்கள் எழுதியிருந்தாங்க. அவரோட கடைசி ஆசையா அந்த புத்தகங்களை வெளியிடணும்னு சொல்லி ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க.
அவர் அதுக்கப்புறம் இறந்து போனதுக்கப்புறம் அந்த புத்தகங்கள் வெளியிட முடியாமல் இருந்தது. அது இல்லாமல் அவரோட சட்டமன்ற உரைகளை ஒரு புத்தகமாக நான் ரெடி பண்ணி மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கிட்ட ஒரு தேதி வாங்கி ரிலீஸ் பண்ணலான்னு இருக்கும்போது எங்கள் தந்தையோட உற்ற நண்பர் ஐயா பொதுச் செயலாளர் துரைமுருகன் ஐயா அவங்க வந்து வெளியிடுறதா இருந்தது. அப்புறம் பார்த்து அவங்களுக்கு கையில் ஒரு எலும்பு முறிவு ஏற்படுது. அப்போ அந்த நிகழ்ச்சிக்கு வந்து அன்றைக்கு காலையில் தான் அவரால் வர முடியாமல் ஆகிறதுனால கழக தலைவர் அவர்கள் வந்து எனக்கு வந்து ஃபோன் பண்ணி, நீ வந்து காதர் மைதீன் ஐயா வர சொல்லுங்க, நான் வெளியிடுற புத்தகத்தை அவர் வாங்கி கட்டோம் அப்படின்னு சொல்லி அவருக்கு அந்த நிகழ்ச்சியில் அவர் பேசி, இது எதுக்கு சொல்ல வரேன்னா வந்து திமுக கழகத்தில் இல்லாத பெரியவர்களா அண்ணன் டிஆர் பாலன் இருக்காங்க, எத்தனையோ சீனியர்ஸ் இருக்கிறாங்க, அவங்களெல்லாம் முன்னிலைப்படுத்தாமல் காதர் மைதீன் ஐயா வரட்டும், கொஞ்சம் அதுக்கு அவருக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுக்கணும்னு தலைவர் முடிவு பண்ணி அந்த மாதிரி சில நிகழ்வுகள் நிறைய விஷயங்கள் அது மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம். அதே மாதிரி அவங்களை எல்லாரும் ஒன்று கேட்க விரும்புகிறேன், கொள்கை எப்படி 2 நாள்ல மாறுது? அது வரைக்கும் அதுக்கு முதல் நாள் வரைக்கும் வந்து ஒரு அங்கீகாரம் கிடைச்சிருக்கு, அமைச்சர் பதவி கிடைச்சிருக்கு, அது அங்கீகாரம் இல்லையா? அது அந்த அங்கீகாரம் திமுக அவங்க கேட்டிருந்தா கொடுத்துருக்கலாமே. இது வரைக்கும் இஸ்லாமிய சமுதாயத்துக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தில் அங்கீகாரம் இல்லாமல் இருந்துதான். சாதிக் பாட்சா அமைச்சராக இருந்திருக்காங்க, என்னுடைய தந்தை ரஹ்மான் கான் அவர்கள் வந்து தொழிலாளர் நலத்துறை அமைச்சராக இருந்திருக்கிறாரு, வருவாய்த்துறை அமைச்சராக இருந்திருக்காங்க. தொடர்ந்து தலைவர் அவர்கள் வந்து இப்போ நாசர் அண்ணா இருந்திருக்கிறாங்க, நம் நஸ்தான் இருந்திருக்காங்க, மைதீன் கான் இருந்திருக்காங்க. ஒரு காலகட்டங்கள்லையும் இஸ்லாமிய சமுதாயத்துக்காக கூடிய அங்கீகாரம் நடக்க தான் இருந்திருக்கு. வக்பு வாரியத்தில் வந்து நாங்கள் ஆட்சியில் இருக்கும்போது கூட அதில் இருக்கக்கூடிய சேர்மனாக இருக்கவங்க வந்து ஐஓஎம்எல்ல சேர்ந்த அண்ணா நவாஸ்கனி அவர்கள் தான் இருந்தார். அதே மாதிரி முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய அப்துல் சமத் தான் வந்து ஹஜ் கமிட்டிக்கு சேர்மனாக இருந்திருக்கிறாங்க. இந்த மாதிரி கழக தலைவர் அவர்கள் வந்து முதலமைச்சராக இருக்கும்போது மக்களுக்காக வந்து சரி சமுதாயத்துக்கு நிறைய பண்ணியிருக்காரு. அதே மாதிரி இவங்களுக்கு உண்டான அங்கீகாரத்தை கொடுக்காம இருந்ததே கிடையாது. நான் ஏன் திருப்பி சொல்ல வரேன்னா, அப்போ வந்து 100 வருஷ கனவு அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அது ஏற்கக்கூடியதான கேட்டிருந்தா கொடுத்துருக்க போறாங்க. அந்த பக்கம் வந்து ஷாஜகான் அப்படின்னு யாராவது இருக்கிறாங்கன்னா, இந்த பக்கம் அப்துல்லா வச்சு நீங்க ஃபைட் பண்றீங்க. இதுல என்னன்னா ஒரு திமுக காரனுக்கு இருக்கக்கூடிய வருத்தம், இஸ்லாமியான இருக்கக்கூடிய ஒரு திமுக காரனுக்கும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் இப்படி பண்ணிட்டாங்களே, உற்ற தோழனா நண்பர்களா பழகிட்டு தொப்புள்குடி உறவா இருந்தக்கூடிய ஒரு கழகத்துக்கு வந்து சொல்லாம இந்த மாதிரி செஞ்சிருக்காங்க. நம்ம வந்து அவங்க வந்து ஆட்சிக்கு வந்து ஆதரவு அறிவித்தது வந்து கழக தலைவர் எதிர்க்கவே இல்லை. பாசிச பாஜகவுடைய ஆட்சி மறைமுகமா கவர்னரோட ஆட்சி மூலியமா தமிழ்நாட்டுக்குள்ள வந்துடக்கூடாதுன்றது ஒரு நல்ல நோக்கத்துல கழக தலைவர் அவர்கள் அது எதிர்க்கவே கிடையாது. அது அதிகாரத்துல பங்கு எப்படி வந்துச்சு? ஒரு நெருக்கடியில தான் நாங்க முன்னெடுத்தோம். நாங்க ஏற்கனவே சொன்னது போல நேற்று இன்று நாளை திமுகவை ஆதரிப்போம் அந்த கூட்டில் தான் இருக்கிறோம். நான் முன்னாடி சொல்லிட்டோம். ஆனா அப்புறம் பார்த்தா கவர்னர் இந்த லேட் பண்ணிட்டே இருக்கிறாரு, அவங்க ஆட்சி அமைக்கிறது நெருக்கடி ஆயிட்டு இருக்குது. அதனால அவங்க ஆட்சி அமையணும், அது இதுல ஒரு கிளாரிட்டி வந்துருச்சுன்னா என்ன பண்றது அப்படிங்கிற ஒரு நெருக்கடியில தான் நாங்க வந்து ஆதரவு கொடுத்தோம். அது அவங்களோட கட்சியோட கொள்கை, அவங்களோட முடிவு, அதை அவங்க எடுத்திருக்காங்க, அவங்க சேரட்டும். விமர்சனங்களை வந்து கரெக்டா வைக்கணும் அப்படின்றத சொல்லலாம். காதர் மொய்தீன் ஐயா மேல இருக்கிற ஹை ரிகார்ட்ஸ்ல அவங்க அந்த மாதிரி பேசியிருக்க கூடாதுன்றது எங்களோட வருத்தம். எத்தனையோ பேர் நிர்வாகிகள் இருக்காங்க, அவங்க பேசுறாங்கன்றக்காக காதர் மொய்தீன் ஐயா இப்படி பேசுனது வந்து உண்மையிலே என்ன மாதிரி ஒரு சிறுபான்மையில் இருக்கக்கூடிய திமுக கழகத்தில் இருக்க ஒருத்தர் வருத்தம் இருக்க தான் செய்யும். அதோட வெளிப்பாடு தான் அப்துல்லா அண்ணன் வந்து சொல்லியிருக்கிறாப்ல. எப்படி சொல்றீங்க? இப்போ வந்து இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீகை விட திமுக பக்கம் அதிகமான இஸ்லாமியர்கள் இருக்கிறாங்க. 100% நான் சொல்லுவேன். இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கூட திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் அதிகம் தான். அதே மாதிரி மக்கள் வந்து இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கு கூட திமுக கூட்டணி இருந்ததுனாலதான் வாக்களிச்சாங்கன்னு அவங்களே கேட்டு பாருங்க, யாரும் இல்லை மறுக்கவே முடியாது. இஸ்லாமிய கட்சி இவங்க மட்டும் தானே இருக்காங்க. எஸ்டிபி இருக்கு, முஸ்லீம் முன்னேற்ற கழகம் இருக்கு, மனிதநேய ஜனநாயக கட்சி இருக்குது. இந்தியா பிரிவினைவாதம் நடந்த சமயத்துல அந்த காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் வந்து தேசிய இயக்கமா இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் வந்து எத்தனையோ வட இந்தியாவில் மாநிலங்களில் வந்து பாத்தீங்கன்னா அவங்க பிரிவினைவாத இயக்கமாக தான் அவங்க பார்த்துக்கிட்டாங்க. இஸ்லாமியர்களை தனியாகவும் இந்துக்களை தனியாகவும் அதில் நிறைய பிரச்சனைகள் நடந்ததுன்றது தெரியும். ஆனா தமிழ்நாட்டில் மட்டும் அது நடக்கவே இல்லை. இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் கூட பாத்தீங்கன்னா பாபர் மஸ்ஜித் இடிச்சப்ப கூட எத்தனையோ ஊர்ல வந்து பெரிய கலவரங்கள் நடந்தது. ஆனா தமிழ்நாடு எப்பயுமே சொர்க்க பூமியா இருக்கக்கூடியதுக்கு முக்கிய காரணமே திராவிட முன்னேற்ற கழகமும் திராவிட கழகம் தான். சிறுபான்மை மக்களோட நம்பிக்கைன்னு பாத்தீங்கன்னா முதல்ல திமுக காரங்களா தான் இருக்கும். அதை தான் முன்னெடுத்து பல தேர்தல்கள் வந்து சங்கி கட்சிகள் வந்து அவங்க ஒரு இஸ்லாமியர்கள் மட்டும்தான் சப்போர்ட் பண்ணுவாங்க, இந்துக்களுக்கு விரோத கட்சின்னு கொண்டு வந்ததுக்கு ஒரு நரேட்டிவாக அவங்க வச்சு ட்ரை பண்ணாங்க. விஜய் ஒரு டெமோக்ராட்டிக் பார்ட்டி இல்லையா? அவர் டெமோக்ராட்டிக் என்ன சார் பண்ணிருக்காரு? திருப்பரங்குன்ற விஷயத்துல அவர் என்ன பேசினாரு? இதே ஐஓஎம்ல இருக்கிற நவாஸ்கனி அங்க போனாரு, போய் அங்க சாப்பிட்டாரு, பிரியாணி சாப்பிட்டாருந்தாங்க, மட்டன் பிரியாணி சாப்பிட்டாரு, அது ஒரு இஷ்யூ ஆச்சு. எதுக்காக போனாரு? அங்க என்ன இருக்குன்னு பாக்குறதுக்காக போனாரு. அங்க ப்ராப்ளம் வரக்கூடாது, மதசார்புரிமை கண்டினியூ ஆன ஒரு காரணத்துக்காக அவர் போயிருக்காரு. ஆனா அன்னைக்கு இருந்த
திராவிட முன்னேற்ற கழகம் தான் வந்து அந்த விளக்கேற்றுறதுக்கு வந்து கோர்ட் ஆர்டர் இருந்தாலும் பரவாயில்ல, மத சார்பின்மை இருக்கணும், மக்களுக்கு பிரச்சனை வந்துடக்கூடாது, மத கலவரம் வந்துடக்கூடாதுன்னு ஸ்ட்ராங்கா இருந்தது எங்க தலைவர். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சராக இருந்த மு.க. ஸ்டாலின் அவர்கள் தான் அப்படி இருந்தாரு. அப்ப இருந்த மிஸ்டர் ஜோசப் விஜய் என்ன பேசினாரு? ஏதாவது ஒரு ஸ்டாண்ட் எடுத்தாங்களா? இன்னைக்கு நிர்மல்குமார் வந்து என்ன சொல்லியிருக்காரு, நாங்க 2 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து தான் செய்ய போறோம் இருக்காரு. ஏன்னா வரக்கூடிய இடைத்தேர்தலுக்காக. நிர்மல்குமார் சொல்றது இடைத்தேர்தலுக்காக. நீங்க இடைத்தேர்தலுக்கான்னு சொன்னதுல ஒரு அர்த்தம் இருக்குதான் நினைக்கிறேன். அவரோட பூர்வீகம் இது. நான் கேட்கிறேன் ஸ்ட்ரைட்டாவே. ஊரை கேக்குறீங்களா? அவரோட இயக்கம். அவர் RSS காரன் தான் வெளியில. அப்ப உள்ளூர் என்ன இருக்கும் இல்லையா? அவர் இப்ப வந்து ஓட்டுக்காகவும் அவங்க கொள்கைகள் அப்படிதான் சார். அவங்க கொள்கை அதே தான். இஸ்லாம் மத விரோதத்தில் இருக்கக்கூடிய ஒரு இயக்கத்திலிருந்து வந்தவர் அவர் எப்படி இருப்பாரு? இன்னைக்கு வேணா ஓட்டு வாங்கணுன்றதுக்காக அவரை வச்சு சொல்ல வச்சிருக்கலாம். இன்னொரு விஷயம் நான் சொல்லிடுறேன், கேட்டுக்குங்க. நீ கவர்னர் உரையில வந்து இன்னொரு பாயிண்ட் நான் சொல்றேன். அறநிலையத்துறையில இனிமேல் சீர்திருத்தம் ஏதோ கொண்டு வருவாங்க. கோயில் பணி தவிர வேற எதுக்கு செலவு பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. எதுக்காக அதை கொண்டு வராங்க சார்? சார் வக்ஃப் போர்ட்ல இருக்கிற பணத்தை நாங்க பள்ளிவாசல் மட்டும் தான் செலவழிக்கிறோமா? நலத்திட்ட உதவிகள் நிறைய கொடுத்துருக்கோம் சார். ஒரு வக்ஃபு வாலியமா போன தடவை நடந்த 2 இஃப்தார் நிகழ்ச்சியிலுமே நலத்திட்ட உதவிகள் கொடுத்துருக்கிறோம். அப்ப அறநிலையத்துறையில இருக்கக்கூடிய பணத்தை வெறும் கோயிலுக்கு மட்டும் தான் செலவழிக்கணும் சொல்றாரு. எதுக்காக சொல்றாரு? ஏன் செய்யக்கூடாது சார்? படிப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கூடாதா? அப்ப என்ன கொண்டு வராங்க? இது யாரோட அஜெண்டா? பிஜேபியோட அஜெண்டா. அதான அவங்க எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. இப்ப அது கவர்னர் உரையில வந்துருச்சுல்ல. இப்ப நீங்க சொல்றது மாதிரி அறநிலைத்துறை வந்து ஃப்ரீ டீ அண்ட் டெம்பிள்னு சொல்லி அறநிலைத்துறை வந்து விடுவிக்கிறதுக்கு அறநிலையத்துறைக்கு ஒரு அமைச்சராக ஒரு பார்ப்பன அர்ச்சகர் பிள்ளையை போடுறது அப்படிங்கிறது இதெல்லாம் நம்ம கண்ணு முன்னால் நடக்கிறது. ஆமாங்க சார். அதை மீறி நம்புவதற்கு காரணம் என்ன? பல காரணங்கள் இருக்கலாம் சார். இப்போதைக்கு அவங்க வந்து ஆட்சிக்குள்ள வந்து பங்கு கொடுத்ததுனால இருக்கிறதா வச்சுக்கலாம், இல்ல வேற அஜெண்டாவா கூட இருக்கலாம். அவங்க என்ன காரணத்துக்காக இதை எடுத்தாங்கன்னா நீங்க அவங்கள கேட்டால் தான் தெரியும். கண்ணியமிகு காகிதம் இல்லத்தவர்கள் அவர்களுக்கும் கலைஞருக்கும் இருந்த நட்பு இதெல்லாம் பழைய கதை. அடுத்த 5 வருஷத்துக்கு விஜய் தான் இருக்க போறாரு அப்படின்னு சொன்னா நம்ம 50 வருஷத்துக்கு நம்ம வந்து திரும்ப அந்த பக்கம் போய் நம்ம காகிதம் இல்லத்தவர்களுடைய ரோல் பிளே பண்ணுவோம். சமுதாயத்துக்கு இது வரைக்கும் எதுவுமே செய்யாத ஒருத்தர், இஸ்லாமியர்களை தீவிரவாதியா காமிச்ச ஒருத்தர், ஒரு இந்துத்துவா கோட்பாடு RSS கோட்பாட்டில இருந்து வந்த ஒருத்தவர். நான் சொல்ல புரிஞ்சுக்கங்க நல்லா. இவங்க அதே மாதிரி இவங்க எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு இயக்கத்துல வந்து சிறுபான்மையினருக்கு பாதுகாப்பா இருக்கும், சிறுபான்மையினருக்காக இருக்கக்கூடிய இயக்கம்னு எதை வச்சு டிசைட் பண்ணாங்க? ஏன் பதில் சொல்லுங்க. இது வரைக்கும் இவங்க ஆதரவு தெரிவிக்கக்கூடிய டிவிகே வந்து அவர் பெரியார் கொள்கையெல்லாம் பேசுறாருல்ல, சிறுபான்மை மக்களுக்காக எவ்வளவோ செலவழிச்சிருக்கிறாரு. என்ன செஞ்சிருக்காரு சொல்லுங்க. உச்சத்துல இருந்து வந்தவர் தானே, கரியரோட உச்சத்துல இருந்து வந்திருக்கிறாருல. ஏதாவது இஸ்லாமிய சமுதாயத்துக்கு ஏதாவது செஞ்சிருக்கிறாரா? அட்லீஸ்ட் சிஏஏ குரல் கொடுத்தாரா? ஏதாவது பேசியிருக்காரா? என்ன பேசிஸ்ல ஐயோல அவர் சப்போர்ட் பண்றாங்க? இல்ல அவங்க நல்லது மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு போய் விஜய தள்ளி விஜய் நல்லது பண்ண வைக்கிறது. இன்டைரக்டா இதுல அவங்களுக்கு பலன் அடைஞ்சிருக்காங்க. பலன் அடையணுன்ற நோக்கத்துல தான் போயிருக்காங்க. இல்லையா அவங்க சமூகம் பலனடையும், எங்களால் சமூகம் பலனடையும். அப்ப இது வரைக்கும் சமூகத்திற்கு நன்மை வந்து நாம அதை பத்தி விமர்சனம் பண்ணவே இல்லையே. இப்போ வந்து அவங்களுக்கு மினிஸ்ட்ரி ஆகிறத பத்தி நம்ம விமர்சனம் பண்ணவே இல்லையா? தப்பு இல்லைன்னு நம்ம தப்புன்னு சொல்லவே இல்லையா? எங்க ஓட்டு வாங்கி நீங்க ஜெயிக்கலையா? கூட்டணி வச்சோம்ல, எங்க ஓட்டம் தானே விழுந்துருக்கு. ஒரு தோழரா இருந்தக்கூடிய இயக்கம், தொப்புள் குடியா இருந்த இயக்கம், தோல் கொடுக்கக்கூடிய ஒரு இயக்கத்தை வந்து உதாசீனப்படுத்திட்டு போன மாதிரி எங்களுக்கு we felt bad. உண்மை அதுதான். அது வந்து காதர் மைதியன் ஐயா பேசின விதம் வந்து உண்மையிலே எல்லாருக்கும் வருத்தம் கொடுக்கக்கூடிய ஒரு விதமா தான் இருந்தது. என்ன அவர் என்ன சொன்னாரு, எங்களோட மகளிர் அணி சார்ந்தவர்கள் போனாங்க, ஆய்வு பண்ணாங்க, அப்பவே தெரியும் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தோத்து போயிடுவாரு. ஆனா நாங்க சொல்லாம தானே வச்சிருந்தோம், இப்பதானே சொல்றோம் அப்படிங்கிற போது ஒரு நாகரிகத்தை பேணி இருக்கிறார். கூட்டணி கட்சிக்கு இதை சொல்லணும்னு அவசியம் இல்லையே. தோக்கடிக்க பருவாருன்றதை வந்து இன்னைக்கு சொல்லணும்னு என்ன அவசியம்? முடிஞ்சிருச்சு. இன்னைக்கு எதுக்கு அதை பத்தி பேசணும்? தேவையா? ரெண்டும் தேவையில்லாத விஷயங்கள் தானே. யாருக்கோ செய்தி சொல்றாங்களா? என்ன சொல்ல வராங்க? யாரை சாட்டிஸ்ஃபை பண்றாங்க? ஒருத்தவரை சந்தோஷப்படுத்தணுன்றதுக்காக வந்து பேசக்கூடிய விஷயங்கள் வந்து இவ்வளவு பெரிய சீனியரா, இவ்வளவு கூடிய நட்பு பாராட்டக்கூடிய எங்க தலைவர் கூட இருந்தவர் வந்து பேசுறது கொஞ்சம் அருவருப்புத்தக்கமா தான் இருக்கு. அதுல மாற்றமே கிடையாது. ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும், உங்களுக்கு எப்ப ரொம்ப வலிக்கும்? ரொம்ப நெருக்கமானவங்க ஏதாவது பண்ணா. ஆமா, உங்களுக்கு நெருக்கமானவர் தான் உங்களை விட்டு பிரியும் போது உங்களுக்கு வலி இருக்கும். அந்த வலி தான் சார் எங்களுக்கு. அவர் அவ்வளவு நெருக்கத்துல வச்சு நாங்க பழகிட்டோம். இவங்க இப்படி பண்ணுவாங்க நாங்க நினைச்சு பார்க்கவே இல்லை. தோல்வி வெற்றி பார்த்த இயக்கம், நிறைய முதுகுல குத்துனவங்களை பார்த்த இயக்கம். இந்த இன்னைக்கு கூட ஒண்ணு நடந்திருக்கு, உங்களுக்கு தெரியும். ஆஸ் யூஷுவல் எப்பயுமே ஒருத்தர் பண்ணுவாரு முதுகுல குத்திட்டு போறது, அதை ஆரம்பிச்சுட்டாரு அடுத்தவர் அண்ணன் வைகோ அவர்கள். அது எப்படி இப்ப திமுக அதுல தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறது? கூட்டணி கட்சியினர் எல்லாரும் வெளியே இருக்கிறார்கள். வைகோ கடைசியா. சிறுபான்மை மக்களுக்காக மட்டும் திமுக இல்லையா?
பிற்படுத்தப்பட்டோர், பட்டியலின மக்கள், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர், எல்லா சாதி மக்களுக்குமே வேலை செஞ்சிருக்காங்க சார். எது சார் செய்யாம இருந்திருக்காங்க? எத்தனை ஒதுக்கீடுகள், எத்தனை திட்டங்கள். விஷனரி பார்ட்டி சார். 75 இயர்ஸ், ஒரு நாள் 2 நாள்ல. இது அண்ணா ஆரம்பிச்ச இயக்கம், முத்தமிழர் கலைஞர் வளர்த்த இயக்கம் சார். என்னைக்குமே மக்களுக்காக உழைக்கிற இயக்கம் சார் திராவிட முன்னேற்ற கழகம். எங்க ரத்தத்துல ஊர்னது. நான் ஒரு ப்ரொஃபஷனல் டாக்டரா இருந்தாலும் என்னோட தந்தை இருந்த இயக்கம், நாங்க இப்படியே திராவிட முன்னேற்ற கழக ரத்தத்திலே வளர்ந்தவங்க சார். எங்களால ஒரு தப்பு நடக்கும்போது சும்மா இருக்க முடியாது. ஒரு 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 ஆரோக்கியமான அரசியல் நடக்கணும், மக்களுக்கு நல்லது செய்யணும்னா அதுக்கு ஒரு இயக்கம் என்னைக்குமே போராடிக்கிட்டே தான் சார் இருக்கும். நம்ம ஆட்சியில் இருக்குமோ இல்லையோ மக்களுக்கு செய்யறது ஒரு இயக்கமா இருக்கக்கூடிய திராவிட. இப்ப வந்து நீங்களே இப்ப டிவிக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க வந்து இந்த வெற்றியோ தோல்வியோ இப்ப ஜெயிச்சிருக்காங்க, ஆட்சி அமைச்சிருக்காங்க, இப்ப ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்காங்க. இப்ப அவங்க தப்பு செஞ்சாங்கன்னா 6 மாசம் வரைக்கும் நம்ம எப்படி சும்மா இருக்க முடியும்? எங்க தலைவர் அவர்கள் வந்து மெக்னானிமஸா 6 மாசத்துக்கு உங்களை எதுவும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம், நீங்க கத்துக்க வேண்டிய நிறைய விஷயங்கள் இருக்கு. அப்ப யாரு உங்களுக்கு கத்துக் கொடுக்குறா? நான் சொல்ற புரியுதுங்களா? திமுக தான் கத்துக் கொடுக்குது. we are training them to make the governance better for whom? for the people. நாங்க செய்யறது வந்து எங்களோட சுய லாபத்துக்காக செய்யறோமா? நாங்க என்ன இப்ப பேரம் பேசி ஒரு கட்சியில இருந்து எம்எல்ஏ காசு கொடுத்து வாங்கவா செஞ்சோம்? யோசிச்சு பாருங்க. 2016 சார் எங்க தலைவர் நினைச்சிருந்தாருன்னா நீங்க ஆட்சிக்கு வந்திருக்கலாம். ஜனநாயக முறைப்படி ஜெயிச்சு வரணும்னு தான் எங்க தலைவர் இருந்தார். இன்னைக்கு இவங்க ஆட்சியில் இருக்குது ஜனநாயக முறைப்படியா? எடப்பாடி சட்டை கேளுங்க, அவர்கிட்ட கேளுங்க, அவங்க கட்சி தலைவர்கிட்ட கேட்டு பாருங்க. ஏன் இதெல்லாம் நடந்துச்சு? நைட்டோட நைட்டா ஏன் வாங்குறாங்க? ஏன் அப்புறம் கழட்டி விடுறாங்க? இப்ப வந்து அதிமுகவில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர், அதிமுகவில் நின்று ஜெயிச்ச சட்டமன்ற உறுப்பினர் 5 பேர் அவங்க ரிசைன் பண்ணிட்டு, அதுல இப்ப கடைசியா ஒருத்தர் சேர போறாருன்னு கேள்விப்படுறேன். சேர போறாரு. என்ன கொள்கைக்காகவா? அப்ப போன வாரம் வரைக்கும் ஏடிஎம்கே கொள்கை, இன்னைக்கு வந்து டிவிகே கொள்கையா? அப்ப ஏதோ பரிமாற்றங்கள் இருக்குதுல்ல. அது அம்மா ஆட்சியை பார்க்கிறோம். இப்ப அம்மா ஆட்சி தான் பாக்குறான். அப்ப அதுக்கு முன்னாடி பாக்கலையா? அவங்க அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்து கொள்கைக்காகவா மாறினாங்க? இப்ப வந்து ஒரு சட்டமன்ற உறுப்பினர் வந்து ஒரு சட்டமன்றத்தில் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாரு. அவர் வந்து சட்டமன்றத்தில் போய் அந்த மக்களுக்கு உண்டான கோரிக்கை வைக்கிறாரு. அதை அந்த அமைச்சர்கிட்டே பார்த்து சொல்லிடலாமே. எதிர்கட்சியா இருந்தா என்ன, கேட்டு வாங்கிக்க வேண்டியதானே. இப்போ நீங்க போட்டியிட்ட வேட்பாளர் அவர் அஃபிடவிட்ல வழக்கு தொடர்பாக கொடுத்த விவரங்கள் அது வந்து அவர் முறையாக கொடுக்கல, ஆமா அப்படின்னு நீங்க ஒரு வழக்கு வேற போட்டுருக்கீங்க. மக்களுக்கு எல்லாம் தெரியும்னா மக்கள் தான் முதல்ல இதை கவனிச்சிருக்கணும். ராயபுரம் சட்டமன்றத்தை பொறுத்த வரைக்கும் அங்க சட்டமன்ற போட்டியா இருக்கக்கூடியவர் வந்து தேர்தல் விதிமுறைன்னு ஒண்ணு இருக்கு சார். அதுல வந்து உங்களோட சொத்து மதிப்பு, உங்க முன்னாடி இருக்கக்கூடிய கிரிமினல் வழக்குகள், அதே மாதிரி உங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய சொத்துகள், உங்களோட பிசினஸ் எல்லாத்தையுமே வந்து நீங்க அப்டேட் பண்ணணும். ஏன்னா மக்களுக்கு அது தெரியணும். அதை வந்து பப்ளிஷ் பண்றது நடைமுறையில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அப்போ ஒரு சட்டமன்ற உறுப்பினராக ஒருத்தர் போட்டியிடக்கூடியவர் வந்து இதை வந்து மறைச்சிருக்கிறார். ஒரு எஃப்ஐஆர் வந்து மறைச்சிருக்கிறாரு. இன்னொரு எஃப்ஐஆர் வந்து தப்பான எஃப்ஐஆர் நம்பர் கொடுத்திருக்காரு. செக் மோசடி வழக்குல ஒரு வழக்கு இருந்திருக்கு. செக் மோசடி வழக்கோட எஃப்ஐஆர் நம்பர் மாத்தி கொடுத்திருக்காரு. அது தவறு நடந்திருக்கு அந்த ஒரு விஷயத்துல. அதே மாதிரி பாத்தீங்கன்னா தேர்தல் செலவினங்கள் நம்மளுக்கு ஒரு 40 லட்சம் ரூபாய் தான் கொடுத்துருக்காங்க. அந்த செலவினங்கள் அதிகமா கொடுத்துருக்காங்க. ப்ராப்பரா கணக்கு சமர்ப்பிக்கல தேர்தல் கமிஷன். ஆமா, எக்ஸ்ட்ரா காசு செலவழிச்சா, குறைவா காசு செலவழிச்சா? எக்ஸ்ட்ரா காசு குறைவா காசு செலவழிச்சாதான் பிரச்சனை இல்லைல்ல. ஒரு ஆட்டோ டிரைவர் தான் சொன்னாங்க, அவர் ஆட்டோவே இல்லை. எத்தனை ஆட்டோ டிரைவர் சார் இனோவா காரும் 2 வீலரும் வச்சிருக்காங்க? அதுக்கு அவர் விளக்கம் வேற கொடுத்தாரு, நான் இன்னும் இஎம்ஐ கட்டிட்டு இருக்கேன்னு. அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த இஎம்ஐ கொடுக்குறாருன்னா ஒருத்தர் கடன் கொடுக்குறாருன்ற அர்த்தம். ஒருத்தர் கடன் கொடுக்குறான்றதை நீங்க நோட்டிஃபை பண்ணிருக்கணும். அதுவும் செய்யலையா? அது மட்டும் இல்லாம குழந்தைகள் வந்து தேர்தலுக்கு பயன்படுத்தக்கூடாதுன்ற விதிமுறை இருக்கு. வழக்குமன்றம் நடந்துகிட்டு இருக்குது. குழந்தைகள் எல்லாம் யூஸ் பண்ணி விசில் அடிக்க சொல்லி அது தப்பான விஷயங்கள்லாம் பண்ணிருக்காங்க சார். நீங்க சொன்ன வேட்பாளர் வந்து விஜய்க்கு கொஞ்சம் ஃபேவரட்டான வேட்பாளர் மாதிரி. இந்த ஸ்டேஜ்ல வந்து கட்டிலாம் பிடிச்சாங்க. ஆமா, அண்ணே வானே அப்படின்லாம் அது சொல்லி. ரொம்ப முக்கியமான வேட்பாளர் சார். ஜெயிச்ச உடனே பெரிய கேட்க பெரிய அருவாள் வச்சு வெட்டினாரு. அதுவே வந்து சட்ட விதிமுறைக்கு அகேன்ஸ்டான விஷயம் தான். இது எவ்வளவு சீரியஸான அஃபென்ஸ்? ஃபார் எக்ஸாம்பிள் சார், இப்போ நீங்க கார் ஓட்டுறீங்க, உங்களுக்கு லைசன்ஸ் இருக்கு, நீங்க ஒரு ஃபேக்கா ஒரு லைசன்ஸ் வச்சு ஓட்டிங்கன்னா ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுது. அப்போ ஒருத்தர் வந்து கொல்லப்படுறாரு. அப்போ என்ன ஆக்ஷன் எடுப்பீங்க? ஒரு ஃபேக் லைசன்ஸ் வச்சு ஒருத்தர் எடுக்கும்போது டெஃபரெண்டா அது ஆக்ஷன் எடுத்தானே ஆகணும். ஒரு தேர்வு எழுதுறோம், தேர்வு எழுதுறதுக்கு உண்டான கிரைட்டீரியாஸ் நம்ம கொடுத்து தானே ஆகணும். உங்களுக்கு போட்டோ கொடுக்கணும், ஐடி கொடுக்கணும், அப்ளிகேஷன் இருக்கணும், எல்லாத்துக்கும் ஒரு வெரிஃபிகேஷன் பண்றாங்க. இப்ப சட்டமன்ற உறுப்பினர் ஆறதுக்குன்றது ஒரு தகுதி வேணும்ன்றது தான் தேர்தல் கமிஷன் வச்சு நிர்ணயிச்ச விதி. அதுல அவங்க முக்கியமா சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து உங்களோட அஃபிடவிட் கரெக்டா இருக்கணும் அப்படின்றது சொல்றாங்க. இப்ப சமீபத்துல
பாராளுமன்ற உறுப்பினராக போட்டியிடுறதுக்கு வேட்புமனு நிராகரிச்சிருக்காரு. எலெக்ஷன் கமிஷன் தான் நிராகரிச்சிச்சு. எதை வச்சு நிராகரிச்சாங்க? அபிடவிட்ல தப்பா இருந்துச்சு, தப்பு செஞ்சிருக்காங்க தான் நிராகரிச்சாங்க. ஒருவேளை நீங்க நடத்துற வழக்கு அது தீர்ப்பாக உங்களுக்கு சார்பா வருது, ஆமா இவர் தப்பான டாக்குமெண்ட் கொடுத்துட்டா என்ன தண்டனை கிடைக்கும்? பேசிக்கா வந்து ஒரு கோர்ட் இந்த டிசிஷன் எடுக்கிறோம்னா டிஸ்குவாலிஃபை பண்ணலாம் சார். இந்த பக்கத்துல இருந்து அந்த பக்கத்துல இருந்து எம்எல்ஏக்களை தாவேக்கா பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற பொழுது நீங்க ஒரு குறி வச்சு அதுல ஒரு எம்எல்ஏவை டிஸ்குவாலிஃபை செஞ்சு காமிக்கிறேன்னு இறங்கியிருக்கீங்க. எல்லா பக்கமும் எம்எல்ஏவை பர்ச்சேஸ் பண்றாங்க. இப்போ தாவேக்கால இருந்து பல கட்சிகள்ல இருந்து இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களை பர்ச்சேஸ் பண்ணிட்டு அதுக்கு அவங்க சாதகமாக கொண்டு வந்துட்டு இருக்காங்க. இப்போ இந்த காலகட்டத்தில் வந்து ராயபுரத சட்டமன்றத்தை பொறுத்த வரைக்கும் போட்டியிட்டு வெற்றி பெற்றவர் வந்து மறைச்சிருக்கிறார், 2 எஃப்ஐஆரை மறைச்சிருக்கிறாரு. அவர் வந்து கண்டிப்பா டிஸ்குவாலிஃபிகேஷன் ஆக வேண்டிய ஒரு நபர். இப்போ இந்த காலகட்டத்தில் வந்து நான் எப்படி இப்படி பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்காங்களோ இந்த டைம்ல வந்து நான் வந்து இது வந்து டிஸ்குவாலிஃபிகேஷன் ஆகணும், இது டிஸ்குவாலிஃபை பண்ண வேண்டியது ஒரு தேர்தல் கமிஷன் வந்து கரெக்டான விதிமுறையில் நடந்ததுன்னா இந்த கோர்ட் வந்து கண்டிப்பா அது தீர்ப்பு கொடுத்து இந்த எம்எல்ஏவை கண்டிப்பா டிஸ்குவாலிஃபை பண்ணுவாங்க. அந்த போராட்டத்துக்காக தான் நான் அந்த களத்தில் இறங்கியிருக்கேன். திராவிட முன்னேற்ற கழகம் வந்து சட்ட போராட்டத்தில் என்னைக்கும் சளைக்காத கட்சி. எங்க ஒரு தப்பு நடந்தாலும் சட்ட போராட்டம் தான். அந்த காலகட்டத்தில் இந்த விஷயம் மறைக்கப்பட்டிருக்குன்றது எங்களுக்கு தெரிய வர்றதுனால சரி தப்பான ஒரு விஷயத்த அவர் செஞ்சிருக்கிறாரு, அப்ப கண்டிப்பா அது சட்ட ரீதியா வந்து ஒரு அரசாங்கத்துக்கு வந்து எப்படி வந்து ஒரு ஆளுமை முக்கியமோ அப்போ வந்து ஒருத்தர் தேர்ந்தெடுத்திருக்காங்கன்னா சட்டமன்றத்துக்கு போயிருக்கிறாருன்னா தப்பான விவரங்கள் கொடுத்து போனவங்களே சட்டம் தானே சார் தண்டிக்கணும். நாம இவர் மட்டும் இல்லையே, கிட்டத்தட்ட ஒரு 15 பேர் கிட்ட வந்து இந்த மாதிரி தப்பான குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. நான் வந்து ஒரு இன்ஜினியரா இருந்துட்டு நான் டாக்டர்னு பிராக்டிஸ் பண்ண என்ன சார் சொல்வீங்க? அப்போ வந்து போலி மருத்துவர் தானே சொல்றோம். அப்ப அதே மாதிரிதான் இப்ப போலி சட்டமன்ற உறுப்பினர் தான் நம்ம அதை சொல்லணும். இன்னொரு வாய்ப்புல இது போல நீங்க நேரம் ஒதுக்கி தரணும். கண்டிப்பா விரிவா பேசுவோம். கலந்து கொண்டு உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டு அமைக்கிறேன். நன்றி நண்பர்களே, இன்னொரு வாய்ப்பில் சந்திக்கலாம். நன்றி. ஆதிரை புத்தக வடிவில் திரைக்கதை புத்தகத்தை பெற டிஸ்கிரிப்ஷனில் உள்ள எண்ணிற்கு வாட்ஸ்அப் செய்யவும்.